Taste the Daily. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கில் பாதாள சாக்கடை நீர் தொட்டி நிறைந்து சாலைகளில் ஆறு போல் ஓடுவதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். ஜல்லிக்கட்டு அரங்க வளாகத்தில் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் வெளியேறிய கழிவு நீரால் துர்நாற்றம் அதிக அளவில் வீசுவதாகவும் கழிவு நீரால் தொற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக கழிவுநீர் வெளியேறுவதை தடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்து நிறைவு நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடம் கைத்தட்டலை திமுக எம்பி கெஞ்சி கேட்டு பெற்ற சம்பவம் அரங்கேறியது. கடந்த 10 நாட்களாக வருவாய் தீர்வாயம் ஜமாபந்து நிகழ்ச்சி நடைபெற்று வந்த நிலையில் நிறைவு நாள் விவசாய மாநாட்டில் பேசிய திமுக எம்பி தரணிவேந்தன் பொதுமக்களிடம் கைத்தட்டுங்கப்பா என்று கெஞ்சி கேட்டு கைத்தட்டலை பெற்றுக் கொண்டார். அவரது செயல் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் நிகழ்ச்சிக்கு வந்த பயனாளிகள் தங்கள் பகுதிகளுக்கு முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். ஏன்னா கையை தட்ட மாட்டீங்க போல. இப்ப 4000 சொல்ல 5000 போடுவீங்க நீங்க, அப்பவும் தட்ட மாட்டீங்க. எனவே தயவு செய்து விவசாயத்து பெருமக்கள் கை தட்டணும். ஏன்னா கையை தட்ட மாட்டீங்க போல. இப்ப 4000 சொல்ல 5000 போடுவீங்க நீங்க, அப்பவும் தட்ட மாட்டீங்க. எனவே தயவு செய்து விவசாயத்து பெருமக்கள் கை தட்டணும். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே கடலில் நீராடிய மாணவர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் பணியாற்றி வரும் சுரேஷ் வாசுதேவனின் 17 வயது மகன் ரோஹித் தனது நண்பர்களுடன் அதே பகுதியில் உள்ள கடலில் நீராடினார். அப்போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கி ரோஹித், ஹரிகேஷவ் ஆகிய இருவரும் உயிருக்கு போராடிய நிலையில் அங்கிருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது ரோஹித் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மயக்கமடைந்த ஹரிகேஷவ் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடிய ஆட்சியில் கண்காணிப்பு பணியில் போலீசார் ஈடுபடாததால் உயிரிழப்புகள் அடிக்கடி நடைபெறுவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர்.